வணக்கம் நேயர்களே, மக்களின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது கார்த்திக். நாட்டில் பிரபல தொழிலதிபர்கள் பல வங்கிகளில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணத்தை கடனாக பெற்றுவிட்டு அவற்றை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றி வருகின்றனர். வங்கி நிர்வாகம், அதிகாரிகள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் அலட்சியம் காரணமாகவே இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கடனை திருப்பி செலுத்தாதவர் என தெரிந்தும் மீண்டும் மீண்டும் பிரபல தொழிலதிபர்களுக்கு வங்கி கடன் வழங்கப்படுகிறது. ஆனால் இதன் மீது எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதில்லை. அதே நேரத்தில் மிக சிறிய தொகையை கடனாக பெறும் விவசாயிகள் மற்றும் மாணவர்களிடம் மட்டும் கிடுக்குப்பிடி போட்டு கரார் வட்டியுடன் பணம் பிடுங்கப்படுகிறது. இந்தியா மக்களுக்கானதா, தொழிலதிபர்களுக்கானதா? ஏன் இந்த நிலை? இது குறித்து தான் இன்றைய மக்களின் குரல் நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் திரையில் தோன்றும் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தங்களது கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய வங்கி ஊழியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் CP கிருஷ்ணன் மற்றும் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தை சேர்ந்த மாணவர் கமல் ஆகிய இருவர் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். வணக்கம் சார். வணக்கம் கமல். வங்கி மோசடி அப்படின்றது சமீப காலமாக ரொம்பவே அதிகரிச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வங்கி மோசடியில் ஈடுபடுறவங்க ஏழைகளோ நடுத்தர மக்களோ சாமானியர்களோ கிடையாது. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், உதாரணத்துக்கு விஜய் மல்லையா, நீரவ் மோடி, மெகுல் சோக்ஷி அப்படின்ற மாதிரி இது மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் இந்த மோசடியில் ஈடுபடுறாங்க. பண்ணிட்டு வெளிநாட்டில் போய் தலைமறைவாக இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நடைபெற என்ன காரணம்? நடைபெறத்துக்கு முக்கியமான காரணம் அரசாங்கத்தினுடைய கொள்கை, ரிசர்வ் வங்கியின் கொள்கை, வங்கி உயர்மட்ட குழுவின் கொள்கை. இதுதான் முக்கியமான காரணம். ஓகே, இன்றைக்கி நீரவ் மோடி ஊழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 14,000 கோடி ஊழல். இது ஏதோ ஒரு நாளில் தெரியாமல் விளையாட்டு போலலாம் நடந்துடல. ஒரு 7-8 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக நடந்திருக்கு. அவர் ஒரு LOU என்று சொல்லக்கூடிய லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் கேட்குறாரு. வங்கியோட கைட்லைன்ஸ் தெளிவாக இருக்குது. ஒரு 100 கோடி ரூபாய் நீங்கள் கொடுக்கணுன்னா ஒரு 110 கோடி ரூபாய் டெபாசிட் கொடுக்கணும். ஓகே, அல்லது ஒரு 150 கோடி ரூபாய் சொத்து கொடுக்கணும். ஏன்னா சொத்துன்னு வரும்போது டிஸ்ட்ரஸ் சேலில் ஒரு 100 கோடிக்கு மேலே எப்போ விற்றாலும் அதுக்கான வேல்யூ இருக்கணும். அதுக்காக 150 கோடி கேட்குறோம். இது எதுவுமே இல்லாமல் 100 கோடி ரூபாய் LOU எடுத்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது 200 கோடி ஆகுது, 500 கோடி ஆகுது, 1000 கோடி ஆகுது, 14,000 கோடி ஆகுது. ஆட்சியாளர்களுக்கு தெரிஞ்சே அது நடக்குது. நீரவ் மோடி இங்கேருந்து தப்பிச்சுட்டு போகிறாரு. டாவோஸில் நம்ம நாட்டு பிரதமரோட நின்று அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் அவர் கலந்துக்கிறாரு. இது பூராவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் லிங்க் இருக்கிற ஒரு விஷயமாக தான் படுது. இந்த மீறின அந்த CMD இருக்காங்க, பஞ்சாப் நேஷனல் பேங்க் CMD, அவர்களுக்கு மீது ஒரு கைது வாரண்ட் மட்டும் இருக்குது உஷா நந்தசுப்ரமணியம் அவர்கள் மீது. ஆனால் கீழ் லெவலில் இருக்க ஒரு ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 ஆஃபீஸர் அவர் கோகுல்நாத் செட்டியை உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ வரைக்கும் அந்த விஜய் மல்லையா இங்கிலாந்துலேருந்து இங்கே கூட்டிகிட்டு வர முடியல. அவங்க கூட்டு வரணும்னு நினைச்சா தானே கூட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரணும்னு யார் நினைக்கிறாங்க? இப்போ புதுசாக ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, ஃபிகியூட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு. அந்த சட்டம் எப்போ நடைமுறைக்கு அது எப்போ வருவாங்கன்னு தெரியாது, அது எவ்வளோ எஃபெக்டிவாக பண்ணுவாங்கன்னு தெரியாது. இது பூரா இப்போ நீங்கள் விஜய் மல்லையா அவருக்கு லோன் கொடுக்குறதா கிங்ஃபிஷருக்கு, அந்த கிங்ஃபிஷருடைய ஷேரையே அவங்க ஒரு ஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டெட்டுக்கு பதிலாக ஈக்விட்டி வாங்குறாங்க. இதெல்லாம் என்ன புத்திசாலித்தனமான கொள்கை நமக்கு புரியல. இது பூரா மேலிருந்து கட்டமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு அது கிளீனாக எக்ஸிக்யூட் ஆகுது. இதில் சாதாரண மக்களுக்கு எதுவும் தொடர்பு கிடையாது. இது பெரிய பெரிய அதிகாரிகள், உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளர்கள், ரிசர்வ் வங்கி, அதை கொள்கையை வகுக்கக்கூடியவர்கள், மானிட்டர் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் தான் அது காரணம். முக்கியமாக வங்கியினோட மிக அதிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள். இவங்க பேரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. பொதுத்துறையாக இருக்கட்டும், தனியார் துறையாக இருக்கட்டும். இன்னைக்கு சந்தா கோச்சர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? அவங்க மேலே ஒரு CBI கேஸ் போட்டால் ஒரு FIR தான் ஃபைல் பண்ணிருக்காரு. ஃபைல் பண்ண உடனே அங்கேருந்து திருவாளர் அருண் ஜேட்லி அவர்கள் என்ன சொல்கிறாரு, எப்படி நீங்கள் ஒரு அட்வென்ச்சரிசம், இது என்ன இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா CBI, இது எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு அங்கே ரொம்ப கொதிச்சு எழுந்து அவர் பிளாக்ல போடுறாரு. அப்போ நேரடியாக ஒரு மத்திய அமைச்சரே ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு சாதகமாக இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அவங்க மேலே எப்படி ஒரு முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்? அதையும் மீறி ஸ்ரீகிருஷ்ணா கமிஷனுடைய அந்த பரிந்துரை அடிப்படையில் அவங்கள இன்றைக்கி டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு 2008, 2009 கொடுத்த போனஸ் எல்லாம் திருப்பி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அது ஒரு நடவடிக்கை. 2 வருஷமாக ICICI பேங்க் என்ன சொல்லியிருந்தாங்க, அவங்க ரொம்ப உத்தவங்க, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைனாங்க. இன்றைக்கி என்ன சொல்லுது CBI, அவங்க ஹஸ்பண்டு 64 கோடி ரூபாய் தீபக் கோச்சார் வேணுகோபால் தூத்கிட்ட லஞ்சம் வாங்கி அந்த லஞ்சத்துக்கு ஈடாக 3250 கோடி ரூபாய் ICICI பேங்க்லேருந்து எடுத்து
கொடுத்து அந்த பணம் வராமல் இருக்கிறதுக்கு டைரக்ட் லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ நாளாக தெரியும். இதுக்கு ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் தொடர்ந்து போராடி அவர் பல விஷயங்களை வெளில கொண்டதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருது. அப்போ இது பூராவே வெல் டிசைன்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் அட் தி டாப் லெவல். அதாவது எல்லாம் பிளான் பண்ணி நடக்குது, எல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு யார் யார் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணணும்னு ரிஹர்சல் பார்த்து ஒழுங்காக நடக்குது. இன்னைக்கும் சந்தா கோச்சார் மேலே இன்னும் வந்து 10 வருஷம் ஆனாலும் 15 வருஷம் ஆனாலும் எந்த சீரியஸ் நடவடிக்கை எடுக்காது. அவங்க என்னைக்கும் ஜெயிலுக்கெல்லாம் போகிறது இல்லை. அதாவது அவங்க எந்த விதிகளும் பின்பற்றப்படாமல் அவர்களுக்கு வந்து கடனும் வழங்கப்படுது. திரும்ப வசூல் செய்கிற நடவடிக்கையில் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தான் அவங்க, அதாவது அந்த நடவடிக்கை வந்து ஒரு கண்டிப்பான இதெல்லாம் ஃப்ராட் பத்தி. ஆனா இதே வந்து ஒரு ஏழைகள் கிட்டயோ அந்த விவசாயி கிட்டயோ ஃப்ராட் கடன் பாத்தீங்கன்னா கடன்ல இதே தான் நிலைமை. இன்னைக்கு பூஷன் ஸ்டீல் இருக்கு, எஸ்ஆர் ஸ்டீல் இருக்கு, பெரிய பெரிய ஆளுங்க ஒரு 12 பெரிய கடனாளிகள் இருக்காங்க. அந்த 12 பெரிய கடனாளிகள் இந்தியாவில் 3,45,000 கோடி ரூபாயை வராக்கடனா மாத்திருக்காங்க. 12 பேர். அந்த 12 பேர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க இந்த அரசாங்கம்? அந்த 12 நிறுவனங்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவங்க சொத்து முடக்கப்பட்டதா? அந்த பர்சனல் கேரண்டி ஏதாவது வாங்கியிருக்காங்களா? அந்த சொத்துக்குரியவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அல்லது தவறாக அறிக்கை கொடுத்த அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட் மேலேயோ அல்லது வந்து வேல்யூவேர் மேலேயோ அல்லது வந்து அந்த அட்வொகேட் மேலேயோ ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அல்லது வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்லி இவங்களை கிரிமினல் அஃபென்ஸாக டிக்ளேர் பண்ணிருக்காங்களா? அல்லது அவங்களுக்கு வேறு ஏதாவது தடை விதிச்சிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கேஸை வந்து நாங்கள் வசூல் பண்ணிட்டோன்றாங்க. பூஷன் ஸ்டீல், எலக்ட்ரோ ஸ்டீல், மோனட் இஸ்பெட், ஆம்டெக் ஆட்டோ. இது வர வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க கிட்ட வர வேண்டியது வந்து ஒரு 93,000 கோடி. அதில் வந்து 45,000 கோடியை தள்ளுபடி பண்ணிட்டு 48,000 கோடி வசூல் பண்ணிட்டோன்றாங்க. அந்த 48,000 கோடியும் முழுசாக வசூலாகாது. அதில் ஒரு 10% 15% தான் இப்போ உடனடியாக வரும். ஒரு 7,000-8,000 கோடி தான் உடனடியாக வரும். பாக்கியெல்லாம் 4 வருஷம் 5 வருஷமாக கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்னு தருவாங்க. அப்படி வாங்குற ஆள் கொடுத்தா தான் ஆச்சு, கொடுக்கலன்னா திருப்பி அது இன்னும் ஒரு என்பியாக ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கோடிக்கு 90,000 கோடியை விட்டு கொடுக்கக்கூடிய கொள்கை தான் இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்து மாணவர் கமலுக்காக அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள். அதாவது பெரிய பெரிய தொழிலதிபர்களோட கடன்கள்லாம் வந்து தள்ளுபடி செய்கிறாங்க. ஆனால் வந்து ஏழை விவசாயிகள் மாணவர்களுடைய கடன்களை வந்து கிடுக்கி போட்டு வந்து வசூல் செய்கிறாங்க. அடையாளம் வச்சு மிரட்டுறாங்க, ஏஜென்சி மூலமாக எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம செய்தித்தாளில் பார்க்கும்போது 9,000 கோடி 14,000 கோடி நம்ம அதை எழுதுனாவே வந்து படிக்க முடியாத அளவுக்கான கோடி கணக்கில் இருக்கு. முன்னது கூட ஒருத்தர் சிவசங்கர், ஏர்செல் சிவசங்கர் கூட வந்து சம்திங் கோடி பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து நம்மளுடைய மக்களுடைய ரீச்சோட ரொம்ப அதிக இடத்துல இருக்கிறதுனால மக்கள்கிட்ட இருந்து அதிகமான போராட்டம் உருவாகிறது இல்லை. ஆனால் மாணவர்களும் இந்த விவசாயிகளும் வந்து வாங்குற கடன் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் அதெல்லாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான். அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கு. ஆனால் அந்த மாதிரி அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு வங்கிகள் கையாளுற அந்த திட்டங்களும் 9,000 கோடி 14,000 கோடி கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட திருப்பி வாங்குறதுக்கு பயன்படுத்துகிற திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வேறுபாடு இருக்குது. இப்போது இந்த எஜுகேஷன் லோன் வாங்குறவங்களை எடுத்துக்கங்களேன். அவங்க 3 டைம் வந்து பணத்தை கட்டலை அப்படின்னா அதை வந்து என்பிஏவாக டிக்ளேர் பண்ணிவிட்டு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு அந்த வாரக்கடன் எல்லாத்தையுமே வித்துடுறாங்க. வித்துட்டு அந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து இப்போ ரிலையன்ஸ் தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யார் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்ககிட்ட போயிட்டு வலுக்கட்டாயமாக எப்படியாவது பணத்தை பிடிங்கிடணும் அப்படிங்கிறது அவங்களோட மெயின் எய்மாக இருக்குது. அதில் 55% என்னமோ அவங்க வச்சுக்கிட்டு மீதி பணத்தை மட்டும் பேங்க்குக்கு கொடுக்கறதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பேங்க்குக்கும் இந்த அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும். அது ஒரு மனிதாபிமானமற்ற ஒரு முறையில் தான் பணத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்வீடன், ஜெர்மனி, இங்கிலாந்து போன்ற நாடுகள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட்டுக்கு லோன் கொடுக்கறத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுறாங்க கவர்மெண்ட்டு. இங்கே பார்த்தோம் அப்படின்னம்னா அது ஒரு வங்கி எப்போவுமே இந்த தொழிலதிபர்களுக்கு எப்படி லோன் கொடுத்தோம்னா எப்படி அவங்க கையாளுவாங்களோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட் லோனையுமே கையாண்டுட்டு இருக்காங்க. இப்போது ஸ்டூடெண்ட் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம 2009 ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அது வந்து நிறைய வங்கிகளில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதே இல்லையா இல்லை ஸ்டூடெண்ட் கேட்டாலும் அலோவ் பண்ணுறது இல்லையா என்னங்கிறது தெரியல. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர்கிட்ட பேசிட்டு வந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் சப்சிடிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா நான் பேங்க் கிட்ட சொன்னேன் ஆனால் அவங்களுக்குலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் ஒரு திட்டம் போட்டாலுமே அது பேங்க் வழியாக வரும்போது கடைசி மாணவன்ட்டு சென்று சேர்றதில்லை. ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீபேமெண்ட் அந்த பீரியட் இருக்குல்ல, அது பார்த்தோம்னா நம்ம இந்தியாவில் சராசரியா ஒரு 7 ஆண்டுகள் தான் வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் வந்து ஒரு மாடல் கோடு கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் எல்லா பேங்க்குமே எஜுகேஷன் லோனை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து மேக்ஸிமம் 15 இயர்ஸ் தான் வந்து எஜுகேஷன் லோன் ரீபேமெண்ட்டுக்கான டியூரேஷன். ஆனால் இந்த மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வியில் முன்னாடி இருக்கிற நாடுகள், இந்த ஸ்வீடன்லாம் கல்வியில் முன்னாடி இருக்குது, ஜெர்மனி, இங்கிலாந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ் வந்து மினிமம் கொடுக்குறாங்க.
அது மட்டும் இல்லாம ஸ்வீடன்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு $13,000 சம்பாதிக்க எப்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போயில இருந்து நீங்க பணத்தை ரீபே பண்ண ஆரம்பிச்சா போதும் எஜுகேஷன் லோனை. ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க சம்பாதிக்கிற தொகையில 9% மட்டும்தான் நீங்க லோனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், மீதி வந்து உங்களுக்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுவா கார் லோன் எடுத்தோம்னா அந்த லைஃப் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டியூரேஷன் கொடுப்பாங்க. இப்போ கார் லோனுக்கு 5 வருஷம் தராங்க, ஹோம் லோன் எடுத்தோம்னா 30 இயர்ஸ் கொடுக்குறாங்க. நான் படிக்கிறேன், படிப்பு வந்து என்னோட வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு பயன்பட போகுது. ஸோ அட்லீஸ்ட் 30 இயர்ஸ் கொடுக்கறதுல வந்து அது ஒன்றும் தப்பு இல்லை. இதே மாதிரி தான் யூஎஸ்ல 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்னு வச்சுட்டு இருந்தாங்க. 2018ல யூஎஸ்ல பெரிய பிரச்சனை வந்துச்சு. எஜுகேஷன் லோன் கொடுத்துட்டு அவங்களால திருப்பி வாங்கவே முடியல. அந்த மாதிரி ஒரு 80% அமௌண்ட் வந்து திருப்பி வரவே இல்லை. இப்போதான் வந்து அவங்க 10 இயர்ஸ்க்கு ரீச் ஆயிருக்காங்க. இந்தியாவும் வந்து இந்த 7 இயர்ஸ் ஆவரேஜ்ல இருந்து கொஞ்சம் அந்த பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மற்ற கடன்கள், அது ஹோம் லோன், அப்புறம் தொழில் முனைவோர்களுக்கு கொடுக்குற லோன், அதை வந்து எப்படி வங்கி கையாளுதோ அதே மாதிரி எஜுகேஷன் லோனையும் கையாளக்கூடாது. இதுக்கு தனியான ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சுட்டு கையாளணும் அப்படிங்கிறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக சார். கிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வங்கியுடைய கொள்கைகளும் கடன் வசதி முறைகளும் வந்து அனைவருக்கும் பொதுவானதாக தான் இருக்கணும். ஆனால் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியாகவும் பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியாக வந்தால் அது வந்து கடைபிடிக்கப்படுது. இதில் 1-2 கிளாரிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஸ்டூடெண்ட் லோனை வந்து தொழிலதிபர்களுக்கு லோன் கொடுக்குற மாதிரி கையாளணும்னு நினைக்கிறதே தப்பு. இப்போ ஒருத்தருக்கு நாங்கள் தொழிலுக்கு கடன் கொடுக்குறோன்னா அல்லது ஒரு காருக்கு கடன் கொடுக்குறோன்னா அது வந்து அவங்களுடைய ப்ரெசன்ட் ரீபேயிங் கெப்பாசிட்டின்னு பேர். ஓகே. இப்போ அவங்களுக்கு வந்து திருப்பி செலுத்தக்கூடிய அவங்களுக்கு அந்த வலிமை இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம். ஆனால் ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃபியூச்சர் ரீபேயிங் கெப்பாசிட்டி இருக்குது. அவர் எதிர்காலத்தில் வேலை கிடைத்து அவருக்கு வருமானம் ஈட்டி அதற்கு பிறகு தான் அதை கொடுக்கணுன்றது தான் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எதுவும் ஏர்ன் பண்ண மாட்டார். அவங்க அப்பாவும் அம்மாவும் கூட ஒரு பெரிய வருமானம் இல்லாதவங்களா இருக்கலாம், அவங்களுக்கு கூட கடன் கொடுக்கணுன்றது தான் கொள்கை. ஆனால் அந்த கொள்கை அமலாகிறதுல நிறைய கோளாறுகள் இருக்குது. இப்போ தம்பி கமல் சொன்ன மாதிரி ஸ்டேட் பேங்க் வந்து ரிலையன்ஸுக்கு வந்து அசட் ரெக்கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்றுட்டாங்க. ஒரு 850 கோடி ரூபாய் எஜுகேஷன் லோன் போர்ட்ஃபோலியோ விற்றுட்டாங்க. எவ்வளோக்கு விற்றாங்க? 360 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. 360 கோடியில் ரிலையன்ஸ் வந்து உடனடியாக 60 கோடி தான் கொடுத்தாங்க. பாக்கிய 15 வருஷமா 20 கோடியா கொடுப்பாங்க. நீங்க வந்து இந்த கன்செஷனை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தா அவர் சந்தோஷமா கட்டிட்டு போவாரு கண்டிப்பா. ஆனா ஒரு ரிலையன்ஸுக்கு கொடுக்குறாங்க 845 கோடி 360 கோடி, அதுலயே வந்து 1/3 தான். அதுலயும் வங்கிகள் வந்து பெரிய இவங்களுக்கு மட்டும் தான் சாதகமா இருக்கு. அதாவது வங்கியினோட கொள்கை அவ்வளவு கேவலமா இருக்கு. இப்ப அந்த ரிலையன்ஸ் பண்ண கெடுபிடினால தான் நீங்க மதுரையில பார்த்திருப்பீங்க, லெனின் ஒரு மாணவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு. அப்ப இந்த அதே போல நீங்க வந்து விவசாய கடனும் பார்த்தாலும் அப்படிதான். இன்னைக்கு வந்து அவுட் சைடு ஏஜென்சி கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஸ்டேட் பேங்க் மாதிரி வங்கியும் அவுட் சைடு ஏஜென்சி கொடுக்குது. அதுல போய் வந்து திருவண்ணாமலையில ஞானசேகரன் ஒரு விவசாயி வந்து தற்கொலை பண்றதை நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த கொள்கை என்பது மாறணும். இந்த நிகழ்ச்சியில் வங்கி கடன் மோசடிகள் குறித்து நாம் பேசி வருகிறோம். நேயர்கள் தொடர்பு இருக்கிறார்கள், அவர்களிடம் பேசலாம். வணக்கம். வணக்கம் சார், மை நேம் இஸ் பிரபு, நாமக்கல் மாவட்டம், திருச்செங்கோடு தாலுகா. சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது என்னோட கருத்து என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில அதாவது சாதாரண மக்கள் விவசாயிகள் கடனை வந்து மத்திய அரசாங்கம் ஏதாவது பெருமுதலாளிகளுக்கு சலுகை செய்யுதுன்னு தலைப்பு கொடுத்திருக்கிறீங்க. இது வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வர வரைக்கும் மக்கள் வந்து பொறுத்துதான் இருந்தாகணும். ஏன்னா வந்து மோடி அரசாங்கம் வந்து இதனால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு பட்ஜெட் கூட தாக்கல் பண்ணும்போது அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகள், வாயதளங்களே தவிர கொஞ்ச நாள். நன்றி நன்றி பிரபு. தொடர்ந்து அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், திருப்பூர் மாவட்டம் மூலராதம் பேசுறேங்க. சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. கட்சியினுடைய நெறியாளர் கார்த்திகேயனுக்கு வந்திருக்கிற இந்த வங்கி அலுவலர் சட்ட பஞ்சாயத்துக்கு சேர்ந்த நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். சொல்லுங்க. பணக்காரர் பக்கம் ரிசர்வ் வங்கியா அல்லது மக்கள் பக்கமா கேட்டுக்கள் விவசாய கடனுக்கும் ஏழைகள் கடனுக்கு வாங்குற கடனுக்கு நெருக்குறது அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. பணக்காரங்க இந்த விஜய் மல்லையா, நிரவ் மோடி போன்றவர்ல வெளிநாடு போய் எப்படித்தான் தப்பிச்சு போறாங்க தெரியல. மத்திய அரசு தெரியாம அவங்களெல்லாம் அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் சீஸ் பண்றது என்ன பண்றாங்க அதுன்னு தெரியல. வங்கி உயர் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏழைகள் பாவம்
கடனுக்கு படிக்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க, அது இல்லைங்கிறதுக்காக வேலைக்கு போனவருக்காக அது வாங்கலாம். அதே போல விவசாயிகளுக்கெல்லாம் வருமானம் இல்லாமல் இருக்க அவங்க கடன் தள்ளுபடி பண்ணிடலாம். அது பண்ண மிக நல்லதா இருக்கு. எங்களது கருத்தை பதிவு செய்கிறேன். கண்டிப்பா நன்றி சார். தொடர்ந்து அடுத்த காலருக்காக பேசலாம். வணக்கம், மக்களின் குரல். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் என் பேர் சீனிவாசன், நான் பெருங்குளத்தூர்ல கால் பண்ணேன். சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. என்னோட பையனுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கேன் சார். சரி, ஓகே. படிச்சு முடிச்சாச்சு. இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காரு. 8000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குறாரு இப்போதைக்கு. சரி. ஆனா இப்போ ஒரு 1 வீக்கா ஐஓபி பேங்க்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நீங்க வந்து லோன் கட்டுங்க அப்படின்னு. சரி. என்னன்னு போய் கேட்டாக்கா, எனக்கு வந்து நான் வந்து 4 டியூ 28000 ரூபாய் 4 டியூ 1,12,000 ரூபாய் நான் வாங்கியிருக்கிறேன். சரி. ஆனா அவங்க வந்து 1,50,000 சில்லறை கட்டணும்னு சொல்றாங்க. ஓகே. அதுவும் இல்லாம ஒரு அக்கௌண்ட் வந்து இப்ப சாதாரணமா இப்ப நான் ஐஓபிலுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் அப்படின்னு சொன்னா மினிமம் பேலன்ஸ் 500 ரூபாய் மெயின்டெனன்ஸ் பண்ணி ஆகணும்ன்றாங்க, கம்பல்சரி. ஆமா. அது எந்த வகையிலன்றது எனக்கு தெரியல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீரவ் மோடிக்கோ இல்ல விஜய் மல்லையாவுக்கோ அவங்க லோன் கொடுக்கறதுக்காக இந்த பொதுமக்களுடைய பணத்தை ஒரு நாளைக்கு 200 ரூபாய் சம்பாதிக்கிற பொதுமக்களும் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பா. அவங்களால 500 ரூபாய் மெயின்டெனன்ஸ் பண்ணவே முடியாது, கம்பல்சரி. நிச்சயமா. புரியுதுங்களா? இப்ப இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்மள மாதிரி இல்லாதப்பட்டவங்க படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாதனாலதான் கடன் வாங்கி படிக்க வச்சிருக்கோம். ஆனா இப்ப கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி பண்றாங்க. இது எந்த வகையில இதுன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நன்றி நன்றி சார். கிருஷ்ணன் சார், நீங்கள் சொல்லலாம், அது என்ன சொன்னாங்கன்னா வந்த காலஸ் எல்லாமே வந்து மத்திய அரசு மீது வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதான் வந்து இவர் கூட சொன்னார், மினிமம் பேலன்ஸ். இந்த மினிமம் பேலன்ஸால் யார் பாதிக்கப்படுறது? ஏழைகளா, தொழிலதிபர்களா, பணக்காரங்களா? மினிமம் பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப அநியாயங்க. இப்போ நீங்க வந்து அதாவது எல்லாருக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்றது வந்து பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு, பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து டிடெக்ட் பண்றாங்க. அதாவது வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஃபைன் மாதிரி போட்டு டிடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை, முழுசாவே பாதிக்கப்படுறது ஏழைகள் தான், பணக்காரர்கள் பாதிக்கப்படுறது இல்லை. இது குறித்து உங்க பார்வை? இல்லை, ஸ்டேட் பேங்க் வந்து 2012 ஜூன்லேருந்து 2017 மார்ச் முடிய 0 பேலன்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ 2017 ஏப்ரலில் ஒரு 5 துணை வங்கிகளும் பாரத் மகிழா வங்கியும் அதோடு சேர்ந்ததுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு மோனோபலி மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு மொத்த வியாபாரத்தில் 3ல் 1 பங்கு ஸ்டேட் பேங்க் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நாங்கள் 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் வைப்போம், அதுக்கு நீங்கள் வந்து இல்லைன்னா 100 ரூபாய் ஃபைன் போடுவாங்க. அங்கே ஸ்டேட் பேங்கோட அதிகாரி கேட்டால் நீங்கள் HDFC பேங்கை பாருங்கள், அங்கே வந்து 10,000 ரூபாய் கேட்குறாங்க, அங்கே வந்து 300 ரூபாய் ஃபைன் போடுறோம். அப்போ பொதுத்துறை வங்கி வந்ததுக்கே பொதுத்துறை வங்கி வந்ததுக்கே மக்களுக்கான வங்கி. அப்ப நீங்க HDFC பேங்க் காமிக்கல எந்த அர்த்தமும் இல்ல. அவங்க லாப நோக்கத்தோட தான் செயல்படுவாங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் 2017-18 ஒரு வருஷத்துல மட்டும் ஸ்டேட் பேங்க் மட்டுமே 1782 கோடி ரூபாய் சாதாரண மக்கள் கிட்ட இந்த மாதிரி வரியா வசூல் அபராதமா வசூலிச்சிருக்காங்க. இது ரொம்ப தப்பான விஷயம். ஸ்டேட் வங்கி தன்னுடைய மக்கள் விரோத கொள்கையை கைவிட வேண்டும். அதே போல இந்த ஒரு வருஷத்துல 27,000 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. அது கார்ப்பரேட் லோன். நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அவர் வந்து 1,12,000 ரூபாய் 1,56,000 ரூபாய் ஏன் அந்த மாதிரி ஆச்சு? அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12% 13% எஜுகேஷன் லோனுக்கு. ஆனா நீங்க பெரிய பெரிய கார்ப்பரேட் லோன் கொடுக்குறாங்க இல்லையா பேங்க்ல, 10,000 கோடி 20,000 கோடி, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? 10, 10.5. அப்ப நீங்க வந்து ஒரு பெரிய 10,000 கோடி 20,000 கோடியை வந்து 10%க்கும் 9.5%க்கும் 10% கொடுப்பீங்க. ஒரு 2 லட்சம் 4 லட்சம் கடன் வாங்குறவங்களுக்கு வந்து 13% கொடுப்பீங்களா? இது எந்த ஒரு நியாயம்? அது எஜுகேஷன் லோன் வந்து ஒரு 3%ஆவோ 4%ஆவோ இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த 1,12,000 1,56,000 மாறியே இருக்காது. ரெண்டாவது வந்து ஏற்கனவே 2009 தெளிவான திட்டம் இருக்கு. 4.5 லட்சத்துக்கு கீழே பேரண்டல் இன்கம் இருந்தால் அவங்ககிட்ட இன்ட்ரெஸ்டே வாங்கக்கூடாது. அப்போ அவர் ஒழுங்காக அந்த சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட் கொடுத்து அதெல்லாம் வாங்குறதுக்கான எஜுகேஷனுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டே இந்த கவர்மெண்ட் தான் பண்ணணும். நீங்கள் எஜுகேஷன் லோன் வந்து 4 லட்சத்துக்கு கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதுக்கான மேன் பவரை பேங்க்கில் கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு விவசாய கடனோ, 4 லட்ச ரூபா வரைக்கும் ஒரு கல்வி கடனோ, 2 லட்ச ரூபா வரைக்கும் தொழில் கடனோ முத்ரா அடிப்படையில் எந்த கேள்வியும் கேட்காம கொடுக்கணும்னு சொல்லி விதிமுறை இருக்குது. ஆனால் வங்கி அதிகாரிகள்கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காததுக்கு காரணம் பல்வேறு காரணம் இருக்குது. ஒன்று, சட்டம் இருந்தாலும் அதற்கான அழுத்தத்தை மேலேருந்து கொடுப்பதில்லை. ஒன்று. ரெண்டாவது, அதுக்கான மேன் பவர் கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து ஒரு KYC நாம்ஸ்க்கு ஒரு விசிட் போனோம், ஒரு ப்ரீ சாங்ஷன் விசிட் போனோம், அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் சாங்ஷன் விசிட் போனோம். ஒரு 4 லட்ச ரூபா கொடுத்தாலும் 3 விசிட் தான், 4 கோடி ரூபாய் கொடுத்தாலும் 3 விசிட் தான். ஆனால் 4 லட்சத்து 100 பேர் கொடுத்தா 300 விசிட் போகிறதுக்கு ஆள் இல்லை.
அதனால் மொத்தமாக 4 கோடி 5 கோடி 50 கோடி அப்படி கொடுத்துட வேண்டியது. அப்போ அந்த டோட்டலாக கொள்கையை மாற்றணும், நடைமுறையை மாற்றணும், மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், அழுத்தம் கொடுக்கணும். இன்றைக்கி மொத்த வராக்கடனில் கல்வி கடனோ விவசாய கடனோ சிறுதொழில் கடனோ பார்த்தீங்கன்னா 14% தான். ரொம்பவே கம்மி தான். 14% தான். 5 கோடி அதற்கு மேல் கடன் வாங்கி பெருமுதலாளிகளுங்க பெருநிறுவனங்கள் அவங்க தான் 86% வராக்கடன். இன்றைக்கி 13 லட்சம் 15 லட்சம் கோடி வராக்கடனில் 86%, 88%, கிட்டத்தட்ட 90% பெருநிறுவனங்களாக ஏற்படுத்தக்கூடியது. அவங்கள பிடிச்சி வாங்கிறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு எந்த திராணியும் இல்லை. ரிசர்வ் பேங்க் அதை பற்றி கவலையே படுறதில்லை. அவர்கள் சாதாரண மக்களுடைய பணத்தை வசூல் பண்ணுறது எப்படின்றதுக்கு ஆள் வைக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த கொள்கை முற்றிலுமாக மாறணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். காலஸ் இருக்காங்க. கமல், அடுத்து உங்ககிட்ட பேசுகிறேன். வணக்கம், மக்களின் குரல். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் ஆக்சுவலாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா உச்சப்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. 2014 தாட்கோ லோன் வாங்கியிருக்கேன், கார் கடன். சரி. கார் கடன் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் வாங்கினது 5,02,20,000 சப்சிடி மானியம் சொல்லியிருக்காங்க. சரி. இப்போ மோடி அரசாங்கம் இந்த என்னுடைய கார் டூரிஸ்ட் காரு. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் இந்த மோடி அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போட்டது எங்களுடைய பொழப்பு எங்களுடைய குடும்பம் ரோடு போயிருச்சு. சரி. ரெண்டாவது இந்த கார் கடன் இவர் சொல்றாரு இன்னைக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம். இந்த எத்தனையோ மக்கள் இன்னும் எத்தனையோ மக்கள் இந்த வண்டி வாகனங்களுள்ள ரோட்ல மருந்து குடிச்சதுக்கு இருக்காங்க. ஒரு திட்டம் ஒரு பட்ஜெட் போட்டவர் ஒரு ஏழ்மை மக்களை காப்பாற்றக்கூடிய வழியை காணோம். ஆனா இங்க அவருக்கு பின்னாடி கார்பரேட் கம்பெனி தான் காப்பாற்ற வழி பண்றாரு தவிர இந்த ஏழ்மையான மக்கள் விவசாய கடன் கார் கடன் எத்தனையோ மக்கள் வாங்கி அதை கட்ட முடியாம பேங்க்காரங்க இப்ப என்ன பண்றாங்கடா, உங்களுடைய நீங்க கார் கடனை கட்ட தவறுனா நாங்க உங்களுடைய கோர்ட் மூலமா உங்களுடைய காரை நாங்க ஜப்தி பண்ண முடியும் அப்படி சொல்லி வர்றாங்க. இன்னைக்கு டீசல் விலை அதிகமா போயிருக்கு. எந்த ஒரு விலைவாசியில கட்டுப்படுத்த ஒண்ணு கூட வழி இல்லை மோடி. இந்த மோடி அரசாங்கம் என் குடும்பம் இன்னைக்கு 2014 தாட்கோ லோன் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் லோனு பாண்டியன் நான் வாங்கின பேங்க் பாண்டியன் கிராமம் வாங்கி இன்னைக்கு வரைக்கும் நான் கட்டி தரேன். இப்போ ஒரு 6 மாசம் என்னால கட்ட முடியல. ஏன் முடியலன்னா அந்த அளவுக்கு டூரிஸ்டுகாரர்கள் விலைவாசி என்ன டீசல் ஏறி போச்சு. இவர் இந்த பட்ஜெட் போட்ட பட்ஜெட்ல நான் முழுமையா எதிர்பார்த்தேன் எப்படியாவது அந்த கார் கடன் கண்டிப்பா தாட்கோலத்தை தள்ளுடி பண்ணிடுவாருன்னு முழு மனதை எதிர்பார்த்தேன். இப்ப என்னால கட்ட முடியல. நான் அதாவது என்னால எனக்கு என்ன இந்த காரணம் பத்தி என் குடும்பம் இருக்கு. இப்ப என் குடும்பம் ரோட்டுக்கு போற அளவுக்கு நான் மருந்து குடிச்சு சாகிற அளவுக்கு நிக்கிறேன். என்ன ஒரு பட்ஜெட் போட்டு. ஓகே சார், ஓகே, நன்றி நன்றி. கமல், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மத்திய அரசின் இந்த கெடுபிடியால் மாணவர்கள் பெரிதளவும் பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகளும் பாதிக்கும். ஏன் அப்படின்னா விவசாயிகளோட குழந்தைகள் எல்லாம் வங்கியில் அதிக அளவில் கடன் வாங்கி தான் படிக்கிறாங்க. ஏன்னா அவங்க அந்தளவுக்கு பணம் கிடையாது. ஸோ மாணவர்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்கள சார்ந்த விவசாயிகளும் பாதிக்கப்படுறாங்க, விவசாய கடன் வாங்கணும் பாதிக்கப்படுறாங்க. இது குறித்து உங்களுக்கு பாருங்க. இந்த விவசாயிகளை எந்த அளவுக்கு வங்கி நிர்வாகமும் சரி மத்திய மாநில அரசுகளும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு நாகை மாவட்டம் விழுந்தமாவடி ஐஓபி பேங்கோட கிளை அங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் வாங்கக்கூடிய மேற்குறிப்பிட்ட விவசாய நகை கடனுக்கு பிற்காலத்தில் அரசாங்கத்தினாலோ இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாகவோ அளிக்கப்படும் தள்ளுபடி அல்லது நிவாரணம் எதையும் நான் கோர மாட்டேன் என்றும் கடனுக்கு அசல் மற்றும் வட்டியை ஒரு வருடத்திற்கு முழுவதுமாக செலுத்தி நகையை பெற்றுக்கொள்கிறேன் என்றும் உறுதியளிக்கிறேன் அப்படின்ட்டு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி கையெழுத்து போட்டு கேட்குறாங்க. சரி. இதுல பச்சையா தெரியுது என்ன அப்படின்னா, கவர்மெண்டே விவசாயிகளுக்கு தள்ளுபடி செஞ்சாலும் அந்த சலுகையை நான் கோர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு பேங்க் இந்த மாதிரி லோன் கொடுக்கறது எந்த அடிப்படையில கொடுக்குறாங்கன்னு தெரியல. லிட்டரலா அது ஏமாத்துறதா விவசாயிகளை. இதெல்லாம் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா தள்ளுபடி வாங்க முடியாது அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு தெரியாது. இல்ல, முதல்ல அவங்க கண்டிப்பா அந்த விவசாயிகளும் அந்த அளவுக்கு படிச்சும் இருக்க மாட்டாங்க, அதை படிச்சு பார்க்கக்கூடிய இதுவும் அவங்களுக்கு கிடையாது. அப்படின்றப்ப பேங்க் சைடில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதும் கிடையாது. ஜஸ்ட் அந்த பேப்பர்ஸை கொடுத்து சைன் வாங்கிட்டு லோனை இது பண்றாங்க. இப்போ நம்ம இதை எடுத்துப்போம். விஜய் மல்லையா இங்கிலாந்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்தியாவில் ஜெயிலில் இருக்க வசதிகள்லாம் சரியா இருக்காது, அதனால ஜெயில் வசதிகள் செஞ்சு கொடுங்க நான் வரேன் அப்படிங்கிறாரு. இப்போ நம்ம ஊர் பேங்க்ல என்னோட ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்கு பேங்க் போறாரு. அங்க இருக்க பேங்க் மேனேஜர் கிட்ட ரூமுக்குள்ளார போயிட்டு உட்காந்துட்டாரு சீட்ல. அவர் முன்னாடி உட்கார்ந்த உடனே என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்டிருக்காரு. அவர் எஜுகேஷன் லோன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கதும் அவர் ஒரு மாதிரி
வரதே லோன் வாங்குறது தானே வந்திருக்கீங்க, உட்காந்துட்டு தான் கேட்பீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு பேங்க் மேனேஜர். ஏன் லோன் வாங்குறது நின்னுட்டு தான் பேசணும்? அதான் அவங்க கொடுக்குற இடத்துல இருக்காங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற மனப்பான்மையில பேசுறாங்க. ஆனா நம்ம வாங்குறதுனால தான் பேங்கர் என்ன ஆகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்து இன்னும் மேனேஜர்ஸோ இல்ல ஹையர் அத்தாரிட்டிஸ்ல இருக்கவங்களோ இன்னும் மாறல அப்படிங்கிறது தான் இதெல்லாம் காமிக்குது. அது இல்லாத முன்னாடி காலர் ஒருத்தர் சொன்னாரு 1,50,000 4 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்ட சொல்றாங்க அப்படின்ட்டு. படிச்சு முடிச்ச உடனே யாரும் 60,000 வேலைக்கு போய் சேர்றது கிடையாது. அவர் 4 இன்ஸ்டால்மெண்ட்ல லோன் வாங்கிட்டு சொன்னார். 28,000 ஓகே, இன்ஸ்டால்மெண்ட் வந்து அதிகப்படுத்தணும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 77% உயர்கல்வி வந்து பாத்தீங்கன்னா தனியார்கிட்ட தான் இருக்கு. தனியார் வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கறத கவர்மெண்ட் பேரளவுக்கு தான் நிர்ணயிச்சிருக்காங்களே தவிர அது வந்து நடைமுறையில் இருக்கா இல்லையாங்கிறது அரசாங்கம் வந்து ஃபாலோ பண்றது இல்ல. அப்போ அந்த நிலைமையில வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா லோன் தேவைப்படுது. அந்த லோனை கொடுக்கறது பொதுத்துறை வங்கிகள் தான் கொடுக்குது. கண்டிப்பா எந்த கல்வி நிறுவனங்களை வந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வந்து வசூலிக்கிறது இல்ல. அப்படி வசூலிக்காத போது அவன் கண்டிப்பா பப்ளிக் செக்டார் பேங்க் நோக்கி தான் போக வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து கேட்கிற லோன் அவங்க தரது இல்ல. இப்போ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு கோயம்புத்தூர்ல, அதுல வந்து ஒரு செமஸ்டருக்கு 68,000 ஃபீஸ் ஆகுது. ஆனா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா மொத்தமாவே 1,50,000 தான் 4 வருஷத்துக்குமே சேர்த்து கொடுக்குறாங்க. அவனுக்கான 6 லட்சம் வரைக்கும் செலவாகுது கொடுக்குறாங்க. ஆனா அது வந்து முழுசா கொடுக்கறது இல்ல. இதே தான் வந்து இந்த தொழில் முனைவோர்களுக்கும் அவங்க வந்து ஒரு பிஸ்னஸை ஃபுல்லா ரன் பண்றதுக்கு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சோர்ஸை வந்து பேங்க் ஃபுல்லாக கொடுத்துச்சுன்னா தான் பிஸ்னஸ் ரன் ஆகும். அப்போ தான் அவனால் ரீபே பண்ண முடியும். அவங்க கொடுக்குறத முழுசாக கொடுக்காம 6 லட்சம் கேட்டோம்னா 1 லட்சம் கொடுத்தோம்னா எப்படி பிஸ்னஸ் ரன் ஆகும்? அப்புறம் எப்படி நம்மளால திருப்பி கட்ட முடியும்? அப்புறம் அது வார கடனாக தான் போகும். அப்புறம் வந்து நம்ம கிட்ட பிடுங்க தான் செய்வாங்க. இப்போது நம்ம முன்னாடிலாம் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து நடந்துட்டு இருந்துச்சு, கந்து வட்டி நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்காக தான் பேங்க்ல வந்து லோன் நிறையா தரும் அப்படின்ட்டுலாம் திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சர்ஃபாசி ஆக்ட்னு சொல்லிட்டு ஒன்று 2002 வந்துச்சுங்க. அதை வச்சுட்டு தான் நம்ம வீட்டுலலாம் வந்து டிராக்டர் பிடுங்கிறது, பறிமுதல் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடையாள வச்சு. ஆமா, அது வந்து லிட்டரலா லீகலைஸ்டு கட்ட பஞ்சாயத்து. அது இப்போ நம்ம இந்த கோர்ட் வழியெல்லாம் போனோம் அப்படின்னா ஓரளவுக்கு மனிதாபிமான முறையில நம்ம கிட்ட இருந்து பணத்தை வாங்குவாங்க. அவங்க கொடுக்குறாங்க, நம்ம திருப்பி கட்டணும், அதெல்லாம் சரிதான். ஆனா வந்து முடியாத போது அவங்ககிட்ட வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வந்து சரியில்லை இல்ல. கண்டிப்பா. வணக்கம் மக்களின் குரல். வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க, பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா நான் பாரதி தர்மபுரியில இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க சார், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. ஐயா உண்மையிலேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி எங்க வீட்டம்மா டெய்லர் கடை வச்சிருக்காங்க. சரி. நான் வந்து இரவு காவல் பணிக்கு போயிட்டு இருக்கிறேங்க. சரி. எங்க வாழ்க்கையில 2 பெண் பிள்ளைங்களை வச்சுட்டு போராடுறோங்க ஐயா. எப்படியாவது எங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழி கிடைக்காத ஒரு அன்னைக்கு கடை வைக்கிறதுக்கு ஜனவரி 1க்கு அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நான் வந்து 11.5 வருஷமா கஷ்டப்பட்டேங்க. லோன்ல எத்தனையோ வங்கிகள்ல போய் கேட்டு பார்த்துட்டேன். சரி. இது வரைக்கும் வங்கிகள்ல உங்களுக்கு அதாவது பின்புலமா சொத்து இருக்கா இப்படிதான் கேட்கறாங்களே தவிர நீங்க உண்மையிலேயே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, 2 பெண் பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, உங்க பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்துக்காகதான் இந்த வங்கி ஏற்படுத்தப்பட்டதுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னது இல்லைங்க. அப்படின்னா இந்த நாட்டுல இருக்கிற அரசாங்கம் எதுக்கு இவங்க போட்ட திட்டங்கள்லாம் யாருக்காக போட்டிருக்கிறாங்க? இப்ப பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு பணத்தை மோசடி பண்ணிட்டு கோடி கோடியா லட்ச லட்சமா வெளிநாட்டுல போய் பதுக்கி இருக்கிறாங்க, ஏன் உள்நாட்டிலேயே இருக்கிறாங்க. ஆனா என்ன போல இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏன் லோன் தர மாட்டேங்கிறாங்க? இங்க இருக்கிற எத்தனையோ வேலைகள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. வேணா கூட நீங்க நேர்ல வந்து பாருங்க எங்க சூழ்நிலையை. 2 பெண் பிள்ளைங்களை வச்சு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த அரசியல்வாதிகள் பண்ற மக கேடு இந்த மோடி அரசு நாசமா போனுங்க. நான் வயிறு சொல்றேன், எங்க வேதனையை சொல்ற ஒவ்வொருத்தரும் எங்க புரிஞ்சுக்காத அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு கடவுள் பக்தியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகம். நன்றி நன்றி சார், நன்றி. தொடர்ந்து அடுத்த காலர் இருக்கார், பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. சார் என்னோட ஒரு 4-5 இயர்ஸ் பேக் ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டாங்க ஆக்சுவலா ஒரு பேங்க்ல. சரி. அத ஆக்சுவலா அவங்க மினிமம் பேலன்ஸா பேங்கே மாத்திட்டு உங்களுக்கு வந்து மாநகராட்சியில இருக்குது. ஸோ 5,000 தான் உங்களோட மினிமம் பேலன்ஸ் என்கிட்ட இன்டிமேட் பண்ணாமே அவங்க என்னோட பேலன்ஸை அதிகப்படுத்திட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் மினிமம் பேலன்ஸ் எல்லாம் மறுபடியும் பணம் போட்டதுக்கு அதுல ஒரு 5,000 பிடிச்சது போக ஜிஎஸ்டி 945 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. நான் போய் கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 1 லட்சக்கணக்கில் போட்டு டிரான்சாக்சன் பண்ணுங்க, உங்களுக்கு வேணா ரோல் பேக் முடிஞ்சா பண்ணி கொடுக்குறோம். ஆனா 10,500 கோடி டிக்ளேர் பண்ணிருச்சு கவர்மெண்ட். மினிமம் பேலன்ஸ்க்கு வந்து 10,000 கோடி எங்களுக்கு லாபம் வந்திருக்கு, கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருச்சு. 10,500 கோடி லாபம் வந்திருக்குன்னு டிக்ளேர் பண்ணிருச்சு. அதனால ரோல் பேக் பண்றது கஷ்டம். நீங்க வேணா ஒரு 50,000 1 லட்சமா போட்டு அப்படியே மினிமம் பேலன்ஸ் 1 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுங்க
அப்படின்ற ஒரு பதில கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமா இருக்குதுங்க சார். டிமானிட்டேஷனுக்கு அப்புறம் இது பேங்க் நடத்துறாங்களா இல்ல வட்டி கடை நடத்துறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு பேங்குங்கெல்லாம் கொள்ளை. இப்போ பாமரனுக்காக ரூரல் பேங்க்ல இப்ப மினிமம் 1000 ரூபாய் பண்ணிட்டாங்க, பேரூராட்சிகள்ல 3000 பண்ணிட்டாங்க, மாநகராட்சிகள்ல 10,000 5000 பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேங்க்ன்றது வந்து மக்களுக்காக கொண்டு வரப்பட்டதா இல்ல கார்பரேட்டுக்கு நம்ம மினிமம் பேலன்ஸ் எடுத்து கார்பரேட்டுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டதானே தெரியாம போயிடுச்சுங்க. அந்த அடிப்படையில் அந்த பேங்க் எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதோட நோக்கமே செதஞ்சு போச்சு இந்த அரசாங்கத்துல. அதுதான் எனக்கு தோணுதுங்க. ஸோ இந்த அரசாங்கம் அந்த பேங்குக்கான நோக்கம் செதஞ்சு போனது அற்புதமா இந்த ரிசர்வ் பேங்க்ல நடக்கிற கோளாற வச்சே நல்லா தெரியுது. இது வந்து சுத்தமான ஃபெயிலியர் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. சார் அதான் சொல்ல பதிவு. கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. வணக்கம் மக்களின் குரல். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? உடுமலைப்பேட்டை. சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. சார் நான் கல்வி கடன் வாங்கியிருந்தேன் சார் பையனுக்கு. சரி. தொழில் இல்லைங்க சார். சரி. மேனேஜர் பார்த்தா ரொம்ப மக்களுக்கு மன்றம் சொல்லி கூட்டி போனாங்க கோர்ட்டுக்கு. அங்க போய் பார்த்தா அவங்களுக்கு சாதகமா தான் அவர் பேசுறாருங்க இவரு. அங்க வந்து அவர் மேனேஜர் வந்து நம்ம சொல்ற காதிலே போட்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் வந்து அவங்களுக்கு சாதகமா தான் பேசுறாருங்க. என்ன பண்றதுன்னு தெரியலைங்க சார் அது. சரி, ஓகே ஓகே சார், நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க. வணக்கம் மக்களின் குரல். வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஊரப்பாட்டுல இருந்து கோதன் ராமன் சொல்லிட்டேன். சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. ஆமா சார். ஆமா சார். நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார். ஒண்ணும் இல்ல சார், ஒரு லோன் ஒண்ணு வாங்கியிருந்தேன் பஜாஜ் பைனான்ஸ்ல. சரி. ஓகே சார். வணக்கம். நன்றி சார். வணக்கம் மக்களின் குரல். வணக்கம். அப்படி இருந்தும் நாங்க வந்துட்டு கல்வி கடன் இருக்கும் பொழுது எங்க தனிநபர் கடனை கட்ட சொல்லுவாங்க. ஹலோ சொல்லுங்க மேடம், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சார் லதா சார் என் பேரு. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் நதியனூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. சார் எங்க பாப்பா 12th முடிச்சிருச்சு சார். இந்த வருஷம் தான் சார் 12th முடிச்சிருச்சு. சரி. எங்க பாப்பா வந்து நர்சிங் படிக்கணும்ட்டு ரொம்ப நாள் கனவு சார். அதுக்கு எல்கேஜில இருந்தே கனவு சார். சரி. நாங்க தனிநபர் கடன் வச்சிருந்தா இதுக்கு 12th முடிச்சிட்டு எஜுகேஷன் லோன் போட்டா கட்ட முடியாது, அந்த நேரத்துல கட்ட சொல்லுவாங்க அப்படின்ட்டு நாங்க லோனே போடவே இல்லை சார். எங்க வீட்டுக்கார் பேர்லயும் லோன் கிடையாது, என் பேர்லயும் லோன் கிடையாது, எங்க மாமனார் பேர்லயும் லோன் கிடையாது சார். சரி. அப்படி இருந்தும் ரொம்ப இப்போ 60% காலேஜ்லயும் எடுத்துக்கிட்டாங்க சார். சரிங்கம்மா, கொஞ்சம் வேகமா பேசுங்க. திருப்பூர்ல ரேவதி காலேஜ்ல எடுத்துக்கிட்டாங்க சார். சரி. மறுபடியும் கவுன்சிலிங் போயிட்டு வந்திருக்கோம் சார். சரி. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் கொடுத்திருக்காங்க சார். சரி சார், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டும் கொடுத்திருக்காங்க சார். சொல்லுங்கம்மா, வேகமா சொல்லுங்க. சரி, நன்றி. ஓகே, கமல் நீங்கள் சொல்லுங்கள். வர காலர்ஸ் எல்லாமே வந்து கல்வி கடன் சம்மந்தப்பட்ட காலர்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. எங்களால் கல்வி கடனை வந்து எளிதில் வந்து பேங்க்கில் வாங்க முடியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பிரச்சனைலாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க? பொதுவாக அழைக்கிறது தான். நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொடுத்தாலுமே ரொம்ப டிலே பண்ணுறது தான் பேங்க் சைட்லேருந்து நம்ம எதிர்பார்க்குறதா இருக்குது. நம்மகிட்ட இங்கே வந்து டியூஷன் ஃபீஸை மட்டும்தான் நம்ம பேங்க்லேருந்து வாங்க முடியுது. அந்த வெளிநாட்டிலலாம் டியூஷன் ஃபீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்லாம் தராங்க. டியூஷன் ஃபீஸ் வந்து காலேஜுக்கு டேரெக்டாக அங்கே கொடுத்துட்றாங்க. மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களை இண்டிபெண்டன்ட் பர்சனாக கருதி, ஒரு சுதந்திரமான ஒரு பையனாக கருதி உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்காக மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் அப்படின்ட்டு ஒன்று தராங்க. அதெல்லாம் வந்து நம்மகிட்ட இன்னும் நடைமுறையில் வரல. அந்த டியூஷன் ஃபீஸே வந்து ஒழுங்காக கொடுத்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய லோன் வாங்கின மாணவனோட தந்தை வந்து படிக்கும் காலத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவனுக்கு அது ஒரு பேரிழப்பு. அப்புறம் இந்த லோன் வந்து ஒரு பெரிய சுமையாக அவனுக்கு மாறிடுது. ஏன்னா அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே தான் வேலைக்கே போகிறான். அதுக்கப்புறம் உடனே கட்டுங்கன்ட்டு அது அப்பா இறந்துட்டாங்கன்னா உடனே வந்து இன்சிஸ்ட் பண்ணுறாங்களாம், நீங்கள் வந்து லோனை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பேங்க் சைடில் ரொம்ப ஒரு மனிதாபிமானற்ற ஒரு செயலாக தெரியுது. அப்புறம் நம்மளுடைய இந்த மினிமம் பேலன்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிநிலை, சமூகத்தோட ஒவ்வொரு படிநிலைக்கு மேலே போக போக அதுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து அதிகமாகிட்டே போகுது. இப்போது நம்ம ஊரில் மக்கள் சாதாரணமாக வச்சுருக்கவங்க தான் இந்த மினிமம் பேலன்ஸ் 500 வைக்கணும் 5000 வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சேலரி அக்கௌண்ட் எடுத்துப்போம்.
நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 0 பேலன்ஸு. ஓகே. ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணனா மாதம் எத்தனை டைம் வேணாலும் எந்த ஏடிஎம்ல வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சலுகையெல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக. சேலரிடு பர்சன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சேலரி வந்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் மாதம் மாதம் கிரெடிட் பண்ணுறதுக்கு லிங்க் பண்ணிருக்கணும். அப்படியே நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் வசதிகள் இந்த மாதிரி நிறைய வசதிகளும் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்து நம்ம ஊர் பக்கத்துல இருக்க அந்த பாஸ்புக் எல்லாம் பிடிங்கிட்டாங்க. நிறைய பேர் 100 நாள் வேலை திட்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமே என்னன்னா கையில காசு வருதோ இல்லையா அந்த புக்ல வந்து என்ட்ரி விழுகிறது தான் வந்து உங்களுக்கு சந்தோஷம். என்ட்ரி மட்டும் வந்துடுது. அந்த என்ட்ரிக்காக காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேங்க்ல இருக்கவங்க எல்லாம் நான் பாத்திருக்கேன். எங்க ஊர் பக்கம்லாம் நிப்பாங்க. ஆனா இப்ப பாஸ்புக் பிடிங்கி வச்சுக்கிட்டு நீங்க நெட்ல பாத்துக்கங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட இந்த டிஜிட்டல் இந்தியாவை திணிக்கிறது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. அப்புறம் இந்த சுய உதவி குழுக்கள் எந்தெந்த இடத்தெல்லாம் மக்கள் வந்து நமக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தெரியாத இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது வங்கிகளும் சரியா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சுய உதவி குழுக்கள் வந்து 10,000 ரூபாய் தான் லோன் கேட்குறாங்க. அதை வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க. அதை வந்து இவங்க 6 தவணையா திருப்பி கட்டுறாங்க. அதுல 3 தவணை கட்டினதுக்கு அப்புறமும் பாஸ்புக்கை பிடிங்கி வச்சுக்கிட்டு என்ட்ரி கொடுக்கறது இல்ல, பில்லு கொடுக்கறது இல்ல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர்ல. பில்லு கொடுக்கறது இல்ல. புதுசா ஒரு மேனேஜர் வர திருப்பி நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கட்டுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 12-13 பேர் சேர்ந்து வாங்கி ஒரு பிசினஸ் பண்றதுக்காக வாங்குறாங்க. அவங்களே அந்த 10,000 பாத்தீங்கன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட்ல தான் கொடுக்குறாங்க. 3,000 கொடுத்துட்டு திருப்பி 6 மாசத்துக்கு அப்புறம் புதுசா ஒரு மேனேஜர் வந்து ஃப்ரெஷ்ஷாக கட்டுங்க அப்படிங்கிறதுலாம் பயங்கர இன்னல்கள் அது. கண்டிப்பா. அப்புறம் நம்ம இதுல ரீபேமெண்ட் பத்தி பார்த்துருந்தோம். அதை வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வரும் காலங்களில் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கை. கண்டிப்பா. கிருஷ்ணன் சார் நீங்க சொல்லுங்க. அதாவது அவர் மனிதாபிமானம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுது. இந்த விவசாயிகள் வந்து கடன் வாங்குறாங்க, திரும்ப அவங்களால அதை கரெக்டாக கட்டிட்டு வராங்க, திரும்ப அவங்களால கட்ட முடியல ஒரு சில காலத்துக்கு அப்புறம் அப்படின்னா அவங்களால முடியாத ஒரு நிலைமையில் இருக்கும்போது அவங்க கட்டாமல் இருக்கிறாங்க. ஆனால் அந்த டைமில் தான் இந்த வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கடுமையான ஒரு நெருக்கடியை கொடுத்து வசூலிக்க அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவங்க தற்கொலை பண்ணுற சூழ்நிலைக்கு போகிறாங்க. அதுபோல் நிறைய தற்கொலைகள் வந்து நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கு, இந்தியா முழுக்கவும் நடந்திருக்கு. இதை பார்த்தும் வந்து ஏன் மத்திய அரசு வந்து மனம் இருங்காமல் இருக்குது? இந்த வங்கிகளும் வந்து இன்னமும் அதே போலயே நடந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து இந்த கொள்கை வகுப்பது என்பது பேங்கோட கொள்கை யாருக்காக இருக்குன்னு சொன்னால் தனியார் வங்கிகள் பூரா பெரும் பணக்காரர்களாக. ஏன்னா அவங்களாம் ஒரு பெரிய 10,000 கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டு போயிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே வரணும்னாலும் எங்களுக்கு வந்து ஜெயில் வசதி வந்து சிறப்பானதாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஏழை விவசாயிகள் அவங்களால வந்து கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இது போல வந்து ஒரு நெருக்கடி கொடுத்து அவங்க தற்கொலைக்கு தள்ளுறது வந்து ஒரு இந்த வங்கியினோட கொள்கை தாங்க காரணம். இப்போ ஒருத்தர் கேட்டாங்கல்ல, நீங்கள் வந்து கல்வி கடன் வேணா நீங்கள் சொத்து கேட்குறாங்கன்னு சொல்லி முதல்ல ஒருத்தர் பேசினார். அதாவது நீங்கள் 7,000 லட்சத்துக்கு மேலே கடன் வாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வந்து சொத்து அடமானம் ஒரு 100-150% 7,000 லட்சம் வேணா ஒரு 10 லட்சம் 12 லட்சத்துக்கு சொத்து இருந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லி கொள்கை வகுத்திருக்காங்க. நம்ம சான்ஸ்கிரிட்னு சொல்லி ஒரு கல்லூரி மாணவி, அவங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு, 63 லட்சம் ரூபாய் பணம் கட்ட வேண்டியிருக்கு. அவங்க போய் இந்தியன் பேங்க் பள்ளிக்கரணை போய் அணுகியிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு சொத்து பத்து கொடுங்கன்றாங்க. அவங்க ஏழை மாணவி என்கிட்ட சொத்து பத்து இல்லைன்னதும் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகும்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பேங்கோட பாலிசி எப்படி இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு இன்னொரு கேஸ் வருது. கனிஷ்க் ஜுவல்லர்ஸ்னு சென்னை உஸ்மான் ரோட்டில் 845 கோடி ரூபாய் அவர் வந்து வங்கிகளை ஏமாத்திருக்காரு. மொத்தம் 12 வங்கிகள் அவங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் பேங்க் தான் லீட் பேங்க். அந்த பேங்க்கில் போய் அந்த கடனை போய் பார்த்தீங்கன்னா அதற்கான சொத்து அடமானம் ஒரு 158 கோடி தான் இருக்குன்றாங்க. வித்தா எவ்வளோ தரும் நமக்கு தெரியாது. அப்போ அதுவும் வந்து உயர்நீதிமன்றத்தில் வருது. அப்போ வந்து ஜட்ஜி கேட்குறாரு, இப்போ நீங்கள் வந்து ஒரு 845 கோடி ரூபாய் எப்படி 158 கோடி ரூபாய் சொத்து வாங்கி கொடுத்தீங்கன்னு. அதுக்கு பதில் இல்லை. நீங்கள் வந்து நாங்கள் ஸ்டாக் ஆடிட் ஸ்டாக் வச்சுருக்கோம், அப்புறம் வந்து ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் இருக்குது, டேர்ன் ஓவர் இருக்குது, அது இது ஏதோ டெக்னிக்கல் டேர்ம் சொல்லி லோன் கொடுக்குறாங்க. இப்போயே அவங்களால வசூல் பண்ண முடியல. அப்போ வந்து பெரும் நிறுவனங்களுக்கு 10-15% மட்டுமே சொத்தை வாங்கி கொண்டு கொடுத்தால் போதும் என்றும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு 100% 150% சொத்து அடமானம் இருந்தால் தான் கொடுக்க முடியும் என்ற அந்த கடன் கொள்கை முதல்ல மாறணும். கண்டிப்பாக. அதே மாதிரி கடன் வசூல் கொள்கையில் சாதாரண மக்களை வந்து அடியால் வச்சு அனுப்ப வேண்டியது, அவுட் சைடு ஏஜென்சி கொடுக்கறது, அல்லது வந்து அவங்ககிட்ட கராராக இருக்குது. பெருமளவில் என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரிசா மேக்னீஸ் அண்ட் மினரல்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்குது. மேக்னீஸ் அண்ட் மினரல்ஸ் லிமிடெட் அது வந்து 5,310 கோடி ரூபாய் அவங்க கடன் கொடுக்கணும். வரா கடன் எவ்வளோ வசூல் பண்ணிருக்காங்க தெரியுமா? சட்டப்பூர்வமாக ஐபிசின்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டப்பூர்வமாக 300 கோடியை வசூல் பண்ணிட்டு 5,000 கோடி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அந்த ஓனருடைய சொத்தை முடக்கலை, அவர் மேலே எந்த சிபிஐ கேஸும் கிடையாது, எந்த இடியும் கிடையாது, கேஸும் கிடையாது.
அவருடைய மற்ற கம்பெனி எதாவது இருந்தால் அதை வந்து முடக்கிறது எதுவுமே கிடையாது. இந்த கேஸை முடிச்சிட்டாங்க. இப்போ ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அவர் திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 1,64,000 கோடி இருந்த சொத்து அந்த ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி வந்து 100ல் 1 பங்காகி 1% ஆகி 1,600 கோடி ஆயிடுச்சு. இப்போ திவால் நோட்டீஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவரோட அந்த லோனும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதில் வந்து மிகப்பெரிய இழப்பு ஸ்டேட் பேங்க் தான் வரப்போகுது, கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலே. அப்போ பெரும் நிறுவனங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் என்று இருக்கக்கூடிய இந்த கொள்கை மாறாமல் இதில் நடைமுறையில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. கண்டிப்பாக சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்திருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்து பதிவு செய்து மிக்க நன்றி. வணக்கம். நன்றிக்கும் நேயர்களே, மக்களின் குரல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக். நன்றி, வணக்கம்.